வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. A/B = 5:7 மற்றும் B/C = 6:11 எனில் A/B/C காண்க. 2019 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டுட்டாங்கன்னா கொஸ்டின் எங்க படிக்கிறீங்களோ அங்கேயே ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல நான் கொஸ்டின் எழுதிக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. 5:7 6:11 சரிங்களா? இதுல என்ன கேட்டிருக்கோம்? A/B/C கேட்டிருக்கோம். இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பரையும் பெருக்குங்க. முதல் நம்பரையும் பெருக்குனா அது ஏங்க, ஓகேவா? அதுக்கு அடுத்ததா சியை கண்டுபிடிக்கணும்னா கடைசி நம்பரையும் பெருக்குங்க. கடைசி நம்பரையும் பெருக்குனா அது சி, ஓகேவா? இப்போ பிட்வீன் பி கண்டுபிடிக்கணும்னா பிட்வீன்ல இருக்கிற நம்பரை பெருக்குங்க. பிட்வீன்ல இருக்கிற நம்பரை பெருக்கணும் அது பிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். A/B/Cன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ கடைசி நம்பரையும் பெருக்கிறேன். 6 30 எழுதிக்கிட்டா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியை கண்டுபிடிக்கணும். பியை கண்டுபிடிக்கணும்னா பிட்வீன் நம்பர் 7யும் 6யும் பெருக்கணும். 7 6 42. அந்த 42 இங்கே எழுதிக்கிறேன், சரிங்களா? ரேஷியோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நான் சியை கண்டுபிடிக்கணும். சியை கண்டுபிடினா கடைசியும் பெருக்கணும். 7 11 77. இதை சுருக முடிஞ்சா சுருகுங்க, இல்லைன்னா ஆன்சர். இதை சுருக முடியாது. அப்போ 30:42:77 எங்கிட்ட இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் பில பர்ஃபெக்டா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் கொஸ்டின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் குரூப் 4 எக்ஸாம்ல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டா, இந்த டைப் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்டுட்டே வராங்க. வருஷம் எடுத்துனா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டு இருக்காங்க. 2023 கூட ஒரு 5 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். ஆனா புது புக்லயோ பழைய புக்லயோ இந்த டைப் கிடையாதுங்க. ஆனா குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும் இல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும் அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன். மொத்தம் 19 சம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த 19 சம்ஸும் ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேங்க. எந்த அளவுக்கு நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதுனா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மொத்தம் 5 கேள்விகள் ஹோம் மார்க்காகவும் கொடுக்க போறேன். ஸோ சூப்பரா இருக்கும் இந்த கிளாஸ். ஃபர்ஸ்ட் சம்ம பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு சொல்லிடுறேன். 16வது சம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 15 சம் வந்து பேசிக் கொஸ்டின் நடத்தி முடிச்சாச்சு. இங்க பாருங்க, 16வது சம் என்ன சொல்றாங்கன்னா A/B = 4:3 மற்றும் B/C = 8:9 எனில் A/C இன் மதிப்பு அப்படின்னு கேட்டான். 2019 டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்கான். இதுல என்ன உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறான்? இங்க பாருங்க, A/B வந்து 3:4ன்னு சொல்லிட்டான். அடுத்தது B/C வந்து 8:9ன்னு சொல்லிட்டான். இப்போ என்ன கேட்கறான்னா ஏவையும் சியையும் கண்டுபிடிச்சு ரேஷியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப நான் இப்போ ஏ கண்டுபிடிக்கணும், சி கண்டுபிடிக்கணும். பி கேட்கல, ஓகேவா? ரைட். இப்போ எப்படி சார் ஏவை கண்டுபிடிக்கலாம்னா ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்க, இதானங்க கொஸ்டினே. A/B வந்து 3:4, B/C வந்து 8:9ன்னு கொடுத்துட்டானா இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும், ஓகேங்களா? இதுல முதல் நம்பரையும் பெருக்குனா அது ஏங்க, புரியுதா? பாருங்க, முதல் நம்பரையும் பெருக்குனா அது ஏ. அடுத்தது கடைசி நம்பரையும் பெருக்குனா அது சிங்க. கடைசி நம்பரையும் பெருக்குனா சி. அவ்வளவுதான். அவன் ஏ சி தானே கேட்டிருக்கான், முடிஞ்சிருச்சு. பாருங்க, இப்படியே கொஸ்டின்லயே பாருங்க, நீங்க முதல் நம்பரையும் பெருக்குனா ஏ, கடைசி நம்பரும் பெருக்குனா சி, ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன். எக்ஸாம்ல இந்த ஸ்டெப்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. A/Cன்னு எழுதிக்கிட்டேன். என்னது முதல் நம்பரையும் பெருக்கணும். அப்போ முதல் நம்பர் இதுல 3 இதுல 8, கரெக்டா? 3 8. ஸோ நான் அப்படியே பெருக்கிறேன். 3 × 8, சரிங்களா? பெருக்கி சுருக்கத்தை விட நான் இப்படியே சுருக்க போறேன், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் 4 9 ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். அப்போ 4 × 9, ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? புரியுது. இவ பாருங்க, பெருகிட்டு சுருக்கத்துக்கு முன்னாடி இப்படியே சுருக்க முடிஞ்சா சுருக்கிறேன். இங்க 1 4 4 4 8, சரியா? அடுத்தது 1 3 3, இந்த பெருக்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது 3 9, ஓகேவா? அடிச்சிட்டேன். இப்போ பாருங்க 2:3 ஆன்சர், சரிங்களா? அப்போ A 2 C 3. அப்போ 2:3 ஆப்ஷன் எங்க பாத்து தோ இருக்குது பாருங்க, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இங்க எப்படி சார் இதெல்லாம் பெருகிறீங்க அடிக்கிறீங்களே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 15 கேள்விகள் வந்து நடத்தி முடிச்சாச்சு. சார் இப்போதான் நான் பார்க்குறேன், அந்த வீடியோ பார்க்கலையே அப்படின்றவங்க
பிளேலிஸ்ட் போனீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் 2024 குரூப் 4 அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கும். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, இந்த அடிக்கிறது புரியும். சரியா? புரிஞ்சிருச்சா? சூப்பர்பா. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க பார்த்துருவோம். இருங்க, இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். 17வது கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதோ இருக்குது பார்த்தீங்களா, இருக்குது. இருங்க, இங்கே அழிச்சிடலாமா? ஓகே. ஸோ இதில் 17வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, A/B வந்து 2:3 மற்றும் B/C வந்து 4:5 எனில் C/A இன் விகிதம் 2023லையும் 2019 குரூப் 8 எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. இந்த குரூப் 8 எக்ஸாம்ன்றது கிட்டத்தட்ட அப்படியே குரூப் 4 சிலபஸ் தான். சரிங்களா? இப்போ போன கேள்வியில் A/C கேட்டான், இந்த கேள்வியில் C/A கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏவை நம்ம கண்டுபிடிச்சிருவோம், சியை கண்டுபிடிச்சிருவோம். இவன் என்ன மாடலில் கேட்குறானோ அப்படியே போட்டுருவோம். எப்படி பார்த்தலாமா? இங்கே பாருங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், A/B வந்து 2:3 கொடுத்துருக்கான். கரெக்டா? B/C வந்து 4:5 கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ எனக்கு என்னென்ன தேவை, ஃபர்ஸ்ட் A வேணும், ரெண்டாவது C வேணும். கரெக்டா? AC தான் வேணும், B கேட்கல. B கேட்குற கொஸ்டினில் B எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்போ முதல் A கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பரையும் பெருக்குனா அது A. அடுத்தது கடைசி நம்பரையும் பெருக்குனா அது C. சூப்பருங்க. இங்கே பாருங்க, நான் அப்படியே வழக்கமாக போடுற மாதிரி தான் போடுறேன். அப்போ A/Cன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ரைட். ஆனால் இங்கே வாங்க, இங்கே கொஸ்டினில் C/Aன்னு கேட்டிருக்கோம். நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அப்போது அவன் கேட்ட மாதிரியே நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போது C/Aன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கிட்டேன். இப்போ C கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணோம், கடைசி பெருக்கணும். அப்போ 3 × 5. சரிங்களா? 3 × 5. சரிங்களா? நான் பெருகல, சுருகிட்டு பெருக்கிறேன் அப்படின்னு தான். சரிங்களா? அடுத்தது ஏவை கண்டுபிடிக்கணும், முதலையும் பெருக்கணும். அப்போ 2 × 4. ரைட்டுங்களா? 2 × 4. அவ்வளோதான்ப்பா. இப்போ சுருகு முடிஞ்சா சுருகுங்க, இல்லைன்னா பெருக்கி ஆன்சர் போட்டுருங்க. அடிக்க முடியாது, ஏன்னா இங்கே 3 5 இருக்குது, இங்கே 2 4 இருக்குது. அப்போ 3 5 5. ஓகே. ஒரு 4 இருந்தாங்க 8. ரைட்டு. 15:8ன்னு வருது. இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா பர்ஃபெக்டாக 15:8 தானேங்க. இப்போ பாருங்க, 15:8 ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்குது. புரியுதா? இங்கே பாருங்க, ஆப்ஷன் சியில் 8:15ன்னு கொடுத்துருக்கான். 8:15னா அது A/Cயை குறிக்கும். சரிங்களா? கேர்ஃபுல்லாக போடுங்க, ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடடா, இப்போ ஈஸியாக தான் பார்க்குது, பரவாயில்லையே, சோகாகுது, விடுங்க. அடுத்தது போயிடுவோம். அடுத்தது 18வது கேள்வி பாருங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான், பட் ரொம்ப ஈஸி. என்னன்னா, A/B = 2:3, B/C வந்து 5:7 எனில் C = 42ன்னு அவனே சொல்லிட்டான், சியோட வேல்யூ. ஓகேவா? என்றால் A = என்ன அப்படின்னு 2017 TNPSC எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்கப்பா. ஸோ இப்போ பாருங்க, முதல்ல நமக்கு என்னன்னா, இது அப்புறமா பார்த்துப்போம். இங்கே என்னென்ன வேலை இருக்குது, AC தான் இருக்குது. இப்போ பாருங்க, இங்கேயும் பாருங்க AC தான் இருக்குது, இங்கேயும் பாருங்க AC தான் இருக்கு. அப்போ முதல்ல நம்ம ACக்கு முதல்ல எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான் கொஸ்டின்லன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? இருங்க, இதில் அழிச்சு விட்டுறேன். ரைட்டு. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், A/B வந்து 2:3ன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது B/C வந்து 5:7ன்னு கொடுத்துருக்கான். சத்தானுங்க? சத்தாம்பா. இதில் முதல்ல ஏவை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், முதலையும் பெருக்கணும். முதலையும் பெருக்கணும், அது A. கடைசியும் பெருக்கணும், அது C. கரெக்டா? கரெக்ட். நான் அப்படியே எழுதிடுறேங்க. சரிங்களா? அப்போ A/Cன்னு எழுதிக்கிறேன். என்னது, முதலையும் பெருக்கணும். 1 5 5 2 10. ஸோ நான் 5 × 2னே போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்படியே நம்பர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்டெப்பு நான் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். நான் முதல்ல சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்டெப்லாம் போடக்கூடாது, அப்படியே பெருக்கி அடிச்சு விட்ருங்கன்னு. அடுத்தது 3 × 7. சரிங்களா? 3 × 7. சரிங்களா? இப்போ சுருக முடியுமா பாருங்க. அடிக்க முடியும்னா அடிங்க, இல்லைன்னா பெருகிடுங்க. அப்போ அடிக்க முடியாது, அதனால இது 10ன்னு வருமா. 3 என்ன வரும், 1 7 7 14 3 21ங்க. சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க, ஏன்னா 10, சின்னா 21. கரெக்ட். ஓகே. அப்போ இது 10:21ன்னு ஆன்சர் கரெக்ட் தான். ஆனால் இந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனே அஷ்யூம் பண்ணியிருக்கான், சின்னா 42ங்க அப்படின்ட்டான்.
நம்ம கண்டுபிடிச்சதுல சி வந்து 21 வருது. இப்போ இதை 42 மாத்தணும். ஏன்னா இந்த பயப்புள்ள அவனே சொல்லிட்டான் 42 பா சி அப்படின்னு. அப்போ இந்த 21 எப்படி 42 மாத்துதுன்னா 2 டைம்ஸ் போடுங்க. இதை 2ஆல பெருங்க. சும்மா இதுக்கு பாருங்க 21 கூட்டினா 42 வருது. கரெக்டு. அப்போ இதை 2ஆல பெருக்குனா 42 வருது. அப்போ இங்கே 2ஆல பெருக்க வேண்டியதான், முடிஞ்சிடுச்சு. நீங்க பாருங்க இந்த மாதிரி கணக்கெல்லாம் கேட்டானா நம்ம நார்மலாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம். சியோட வேல்யூ 21 தான் வருது. கரெக்டு. ஆனா இவன் என்ன சொல்றான், சியோட வேல்யூ 42ன்னு சொல்றான். அப்ப இதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணலாம், இங்க நீங்களே பாருங்க 21 என்ன பண்ணா 42 மாறும். அதே என்னால கூட்டினா 42 மாறிடுமா? கரெக்ட் தானுங்க. அதே என்னால் கூட்டினா 42ன்னு வருது. அப்போ இந்த சியை அதே என்னால் நான் கூட்டினா 21 கூட்டினா 42 வருது. அப்போ ஏவும் அதே ஃபங்க்ஷன்ஸ் வேணும். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் இந்த பக்கம் பண்ணணும். சரிங்களா? அவ 10ஓட 10 கூட்டினா 20. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ ஏவோட வேல்யூ 20. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பார்த்தீங்களா எப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு? புரிஞ்சிருச்சுங்களா? புரியுது. அடுத்த கேள்விங்க. அடுத்தது உள்ளார வருவோம். ரொம்ப ஈஸி தான் இதெல்லாமே. சரிங்களா? இதெல்லாம் அழிச்சு விட்டுறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்கு இல்லையா? ரைட். அடுத்தது நான் 19வது கேள்வி. இங்கே பாருங்க, 19வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா A/B = 6:5, B/C = 5:8, C/D = 7:9. அடேங்கப்பா, என்னப்பா 3 கொடுத்து வச்சுக்கிறான். இப்போ போன விஷயம்லாம் 2 தான் இருந்துச்சு, A/B, B/Cன்னு. இதில் வந்து C/Dன்னு அடிஷ்னலாக இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இருக்கட்டும். எனில் A/D = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2017 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்கோம். இப்போ என்ன வாதிரை பண்ணுறது அப்படின்னு கேட்டா பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் நம்பர் எழுதிக்கிறேன். 6:5, அதுக்கு அடுத்தது 5:8, அதுக்கு அடுத்தது 7:9. கரெக்டா? 3 கொடுத்துருக்கான். பயப்படாதீங்க, நல்லா கவனிங்க. இங்கே நான் இப்போ முதல் ஏ வேணும், அடுத்தது டி வேணும். ஏவை நான் கண்டுபிடிக்கணும்னா முதல் நம்பர்ஸ் அப்படியே பெருக்கிங்க, அவ்வளோதான். அதில் எப்படி சொன்னா இதுதான். ஓகேவா? இப்போ இந்த போன கணக்கு இங்கே பாருங்க. இந்த கணக்கில் என்ன பண்ணோம், இங்கே ஃபர்ஸ்ட் கணக்கு கூட எடுத்துங்க. ஏவை கண்டுபிடினா முதல் நம்பரை பெருக்கணும். 2 ரேஷியோ இருக்குது. முதல் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் எண் 3, ரெண்டாவது ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் எண் 8, 3 8 நம்ம பெருக்கணும். கரெக்டா? அதே மாதிரி இங்கே 3 நம்பர் இருக்குது. எத்தனை நம்பர்னா இருக்குடா? முதல் நம்பர் கண்டுபிடிக்கணும். முதல் எல்லா ரேஷியோவில் இருக்கிற முதல் என்ன பெருக்கிங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம பாருங்க, இங்கே ஏன்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 6, அடுத்தது பெருகல். சரிங்களா? அடுத்தது 5 பெருகல், அடுத்தது இந்த ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் 7, அதை பெருகிட்டேன். இங்கே ரேஷியோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறான், டி கேட்குறான். இங்கே டியை போடுங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ டீனா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வியில் இப்போ நம்ம சின்றது கடைசி, ஏபிசி 3 தான் ஃபங்க்ஷன். நீங்களே பாருங்க, இங்கே A/Bன்னு இருக்கு, இங்கே B/Cன்னு இருக்கு. அப்போ எழுத்து ஏவா? கரெக்ட். கடைசி எழுத்து சியா? கரெக்ட். இந்த ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அதானங்க, ஏபிசி தான் இருக்குது. ஆனா இங்க வாங்க, இந்த கணக்குல ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ, கரெக்டா? அடுத்தது பி இருக்குது, சி இங்க இருக்குது, டி இருக்கு. அப்ப கடைசி எழுத்து டி. இப்போ நான் கடைசி நம்பரை கண்டுபிடிக்கணும், டியை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதில் சினா சி கடைசி எண், இதில் டி வந்து கடைசி எழுத்து. சரியா? அப்போ நான் டியை கண்டுபிடிக்கணும்னா கடைசி நம்பரை பெருக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவாக புரியுதா? பாருங்க, இப்போ பெருகி போடுங்க. 5 இங்கே பாருங்க, இங்கே எழுதிட்டுமா ரேஷியோ வச்சுக்கிட்டு 5 × 8 × 9. ஓகேங்களா? ரைட். இது 3த்தையும் பெருக்கி தான் போடணும். நான் பெருக்கி சுருக்கத்துக்கு பதிலாக இப்படி வச்சு சுருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சலா? கேன்சல். அடுத்தது இங்கே பாருங்க, 1 3 3, ஈர் 3 6, 3 9. ஓகேவா? அடுத்தது இந்த 2 கேன்சலு, 2ல் பாதி 1, 8ல் பாதி 4. இங்கே இருக்கிற நம்பர்லாம் அப்படியே பிரிக்கணும். சரிங்களா? இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சு, 5 கேன்சல் ஆகிடுச்சு, 7 மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக பாருங்க. எஸ். அப்போது 4 12, 7:12ன்னு வருதுங்க. இதுக்கு மேலே சுருக்க முடியாது. அப்போ இதான் ஆன்சர். அப்படியே வாங்க, 7:12 எங்கே பாருங்க, இதோ இருக்குது பாருங்க. ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்குது. புரியுதா? ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக புரியும். சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கே எளிமையாக இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்விங்க. அடுத்தது 20வது கேள்வி தானே? ஆமாம். இதுவும் பாருங்க, A/D தான் கேட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. A/B = 2:3, B/C = 4:3.
மற்றும் C/D = 2:5 எனில் A/D அப்படின்னு 2017 டிஎன்பிஎஸ்ல கேட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்தையும் லாஸ்ட் எழுத்தையும் கேட்டிருக்கான். தெளிவா புரியுதா? புரியுதுப்பா. அப்ப என்ன பண்ணும், இது பாருங்க, நாங்கள் உங்களுக்கு புரியறதுக்கு தான் நான் எழுதிட்டு இருக்கேனே தவிர எக்ஸாம்ல நீங்க அப்படியே நம்பர்ஸை பெருக்க வேண்டியது தான். சரிங்களா? இங்க பாருங்க, இருங்க இதெல்லாம் அழிச்சு விட்றேன். என்னப்பா இது எல்லாமே வருது, என்னங்க நீங்க ஒரு போர்டு கரெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஓகே, இதை பாருங்க, 2:3 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கானா, 4:3 ரெண்டாவது கொடுத்துருக்கானா, 2:5 மூணாவதாக கொடுத்துருக்கான். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நான் ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்தது டி கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கணும். நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா நம்பர்ஸை பெருக்குங்க. சரியா? அப்படியே அடிஷ்னலாக இங்கே கீழே ஏவை போட்டுட்டேன். நம்பர்லாம் என்னது, 2 4 7, சாரி 2 4 2 கரெக்டாக. எண் இதில் 2, அடுத்தது 7, கடைசியா 2 கரெக்டா. நம்பர்ஸை பெருகிட்டேன். இப்போ நான் கடைசி நம்பரை பெருகுன்னா கடைசி நம்பர்ஸை அப்படியே பெருக்க வேண்டியது. அதாவது கடைசி எழுத்து டி நான் கண்டுபிடிக்கணும்னா 3 3 5 பெருக்கணும் கடைசி நம்பர்ஸ். கரெக்டா? புரியுதுங்களா? புரியுதுப்பா? புரியுது சாமி, போடுங்க சாமி. அடுத்தது நான் இங்கே டீன்னு எழுதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 3 5 3 × 3 × 5. ஆக்சுவலி அப்படியே நீங்கள் மனசுலேயே வேகமாக பெருகு தெரிஞ்சவங்களும் பெருக்கி கூட சுருக்கிங்க. எனக்கு ஏதாவது அடிக்க முடியுமா அப்படின்றதுக்காக நான் அப்படியே கொண்டு வரேன். சரிங்களா? நீங்களே பாருங்களேன், ஏதாவது அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. ஏன்னா எதுவுமே அடிப்படாது. அப்போது இங்கே பாருங்கள், 1 7 7 14 14 14 28ன்னு வருதுங்க. ரைட்டு. இங்கே பாருங்க, 3 5 அடுத்தது 5 3 என்ன வருது பாருங்க, 5 × 3 சார் என்ன சார் மனசுலேயே போடுங்க சார், 45ன்னு வருங்க. சரிங்களா? அவ்வளோதான், இதுக்கு மேலே சுருக்க முடியாது. போய் ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். 28 இருங்க 1 செகண்ட் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும். 1 செகண்டுங்க. பார்த்தீங்களா? நான் பெருகும் தான் தப்பா. இங்கே பாருங்க, இதில் என்ன இருக்குதுன்னா 2 4 இங்கே 4 தானே இருக்குது, 7 நான் போட்டிருக்கேன். 7 ஆக்சுவலி கொஸ்டின்ல இல்லை, நான் எழுதுனது தப்பாக எழுதிட்டேன். சாரிங்க. சரிங்களா? அப்போது 1 4 4 என்னன்னு கேட்டு 8 16. சரிங்களா? ரைட். நான் நம்பர் தான் மாற்றி போட்டிருக்கேன். ஃபங்க்ஷன் ஒன்று தான், ஷார்ட் கேட் ஒன்று தான். எழுதும் போது 4க்கு பதிலாக 7ன்னு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சி கார் துப்புறீங்க தெரிந்து தொடச்சிக்கிட்டேன். சரி, இந்த 16:45 ஆன்சர் வருது பாருங்க. அவ்வளோதான். ஓகேவா? புரியுதுங்களா? புரியுதுப்பா. ஒழுங்கா போடுப்பா. என்னப்பா ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னத்த நீ பெறுகிற வாத்தியாரா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அடுத்தது 21வது கேள்வி உங்களுக்கான ஹோம்வொர்க் கொஸ்டின். இது எப்போ கேட்டான்னா 8/2/2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. A/B = 8:15, B/C = 5:8, C/D = 4:5 எனில் A/D என்ன அப்படின்னு கேட்டான். பாருங்க, நான் இங்கேயே மேட்ரு முடிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் 8 5 4 பேருக்குனா ஏ. கரெக்டா? அடுத்தது இந்த 15 8 5 பேருக்குனா டி. அங்க சுருகி போடுங்க ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடடே சூப்பர். 21க்கு ஆப்ஷன் ஏ 8:5, B 4:8, C 8:15, D 4:15 அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் நம்ம 5 கணக்கு இதில் ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். அதனால இந்த 21ன்னு போட்டு ஆப்ஷன் எதுவோ அதை அப்ளை பண்ணுங்க. கமெண்ட்ல கொடுக்கும்போது நீங்க பாட்டுன்னு ஏ அப்படின்னு கொடுத்துட்டா நான் என்னத்துக்கு எந்த கொஸ்டினுக்கு எதுன்னு சொல்றது. சரிங்களா? முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸ் வீடியோ நான் எப்போ போகிறேன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. ஸோ நான் போட்ட அடுத்த செகண்டே யூடியூப்காரனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிடும். இன்னார் வீடியோ போட்டுக்கிறாங்க, ப்ளே பண்ணி பார்த்துங்கன்னு அங்கேயே ப்ளே பட்டன் வந்துடும். வேலையே கிடையாது. ஸோ வேணும்னா அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபியூச்சர் வேணும்னா சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர்பா. அடுத்தது 22வது கேள்வி. இங்கே பாருங்க, A/B = 2:5 மற்றும் B/C = 4:1 எனில் A/B/C என்பன அப்படின்னு 2019 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கான். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் தான் கேட்டான். அதாவது A/C இல்லை C/A அல்லது A/D இந்த மாதிரி முதலும் கடைசி மட்டும்தான் கேட்டாங்க. இந்த கணக்குல இருந்து நம்ம 3மே கண்டுபிடிக்க போறோம். ஏவும் கண்டுபிடிக்க போறோம், பியும் கண்டுபிடிக்க போறோம், சியும் கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, 2:5ன்னு கொடுத்துருக்கான் A/B. B/C 4:1ன்னு கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா? கரெக்ட்.
இப்போ நல்ல கவனிங்க. இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா முதலையும் பெருக்குனா அது ஏ. கரெக்டா? சியை கண்டுபிடிக்கணும்னா கடைசி பெருக்குனா அது சி. இது வரைக்கும் நல்லா தெளிவாக புரியும். இப்போ நான் பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதுவுமே மாற்றாதீங்க. இதில் இருக்கிற பிட்வீன் பாருங்க, பிட்வீனே சொல்கிறேன். அதுக்கு தான் பிட்வீனில் தானே இருக்குது. பிட்வீனில் பெருக்குனா அது பி. அவ்வளோதாங்க. அடக்கடவுளே, பரவாயில்லப்பா, ஈஸியாக தான் இருக்குது. அது பாருங்க, ஏ பி சின்னு எழுதிக்கிட்டுனா ஆமாம். இப்போ ஏவை கண்டுபிடினா முதல் பெருக்கணும். அப்போ 2யும் 4யும் பெருக்கணும். கரெக்டாக? 2 × 4. அடுத்தது நான் பியை கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடினா பிட்வீனில் 4யும் 5யும் பெருக்கணும். சரிங்களா? 4 × 5. இதுக்கு நடுவில் நீங்கள் ரேஷியோ வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நான் சியை கண்டுபிடிக்கணும்னா கடைசி நம்பர் 5யும் 1யும் பெருக்கணும். அப்போ 5 × 1. அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது நம்பர் நம்மளால் அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லைனா பெருகிடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே 2 × 4, 4 × 5, 5 × 1 இருக்குது. மூணுத்துலேயுமே காமனாக வகுப்படுற நம்பராக இருந்தால் தான் அடிக்க முடியும். ஓகேவா? இப்போ அடிக்க முடியாது. அப்போ அப்படியே பாருங்கள், 1 4 4 இருந்தாங்க 8. அடுத்தது 4 5 20, 1 5 5. அப்போ 8:20:5 இருக்குதுங்களா அப்படின்னு பார்த்தா இதோ பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்குது ஆப்ஷன் சியில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிள். இது இங்கே ஒர்க்கே உங்களுக்கு என்னென்னா பெருகணும். நீங்கள் டைரெக்டாக பெருகி ஒரு ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பே போடாதீங்க, போட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக புரியணுன்றதுக்காக தான் எடுத்து எழுதுறேன். சரிங்களா? ரைட்டுப்பா, சூப்பர். இந்த கொஸ்டின் தான் சிம்பிளாக இருக்குது. அடுத்த கேள்வி பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு. இது போட்டாச்சு இல்லையா? அடுத்தது பாருங்க, 23வது கேள்வி. A/B = 5:7 மற்றும் B/C = 6:11 எனில் A/B/C அப்படின்னு கேட்டான் 2019 டிஎன்பிசியில். உங்களுக்கு புரியறதுக்கு தான் நிறைய சம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்க, முதல்ல 5:7 கொடுத்துருக்கான், 6:11 கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா? கரெக்டுப்பா. இதில் நல்லா கவனிங்க, A/B/C கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடினா முதலையும் பெருக்கணும், அது ஏ. கடைசியும் பெருக்கணும், அது சி. பியை கண்டுபிடிக்கணும், பிட்வீனை பெருக்குனா அது பி. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடடே, பாருங்க, எழுதலாமா? ஏ பி சி. என்னடா ஸ்கூல் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிங்கிறேன். ரைட்டுங்க. இப்போ ஏவை கண்டுபிடிங்க, 5 × 6. இங்கே 5×6 = 30 கூட எழுதிங்க. நான் இப்படியே எழுதுறேன். சரிங்களா? சுருக்க முடிஞ்சா சுருக்கலாம்ல, அதுக்கு தான். பியை கண்டுபிடினா 7 × 6. சரிங்களா? இங்கே 7 × 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது சியை கண்டுபிடிக்கணும். சி எங்கிட்ட இருக்குது? கடைசி 7யும் 11யும். அப்போது 7 × 11. கரெக்டாக? நல்லா கவனிங்க, ஏதாவது சுருக்க முடியுமான்னு பாருங்களேன். இப்போ இங்கே 7 இருக்குதுன்னா இங்கேயும் 7 இருக்குது. ஆனால் இங்கே 7 இல்லை. 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி 3த்துலையுமே இருக்கணும். இப்போ 5ஆம் வாய்ப்பாடில் 5ஆம் வாய்ப்பாடில் 3த்துலையுமே வகுப்படணும். ஒரு 2த்துல மட்டும் வர மாதிரி இருந்தால் அடிக்க முடியாது. 3த்துலையுமே இருக்கணும். சரிங்களா? அப்போ இல்லை, பெருக்குங்க. அப்போ 6 5 30. ஆமாம். 7 6 6 6 36. ஒரு 6 கூட்டினா 42 சாமி. ஓகே. அடுத்தது 7 11 77. அப்போ ஆன்சர் 30:42:77 எங்கிட்ட இருக்குது பாருங்க. இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த கணக்கு தானே? இந்த கணக்கு இல்லைங்க, மேலே அதோ இருக்குது பார்த்தீங்களா? ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. 30:42:77. இதோ பாருங்க, கரெக்டாக வந்துருச்சு. புரியுதுப்பா. ஸ்டெப்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? அந்த ஸ்டெப்பெல்லாம் போடக்கூடாது. ஓகே. அடுத்தது 24வது கேள்விக்கு வந்து விடுவோம். 24வது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, A/B 2:5, B/C 15:7 எனில் A/B/C இன் விகிதத்தை காண்க. 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, 2:5 எழுதிக்கிறேன். அடுத்தது 15:7 எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும், முதலையும் பெருக்கணும், அது ஏ. கடைசி பெருக்கணும், அது சி. பியில் பெருக்கணும், அது பி. ஆடாடாடாடாடா. அப்போ இங்கே பாருங்க, A/B/Cன்னு போட்டுக்கிட்டேன். இதில் ஏவை கண்டுபிடினா முதலும் பெருக்கணும். அப்போ 2யும் 5யும் 15 ஆயிருங்க. மாற்றி போட்டுனா அப்புறம் உங்ககிட்ட திட்டு வாங்க முடியாது. ஓகே, 15ங்க. 2:15. அடுத்தது பின்னா பிட்வீனில் 5 × 15. 5 × 15 ரேஷியோ. கடைசி சியை கண்டுபிடினா கடைசி பெருக்கணும், 5 × 7. சரிங்களா? 5 × 7. கரெக்டா சாமி? கரெக்ட். இப்போ காமனாக 3த்துலையுமே ஒரு வாய்ப்பாடில் வகுக்க முடிஞ்சா வகுங்க, அடிக்க முடிஞ்சா அடிக்கலாம். அங்கே பாருங்க, இந்த 5க்கும் இந்த 5க்கும் கேன்சர். இது 3 5 5 அடிக்க முடியுது, அடிச்சிட்டேன்.
அடுத்தது வேற ஏதாவது அடிக்க முடியுமா பாருங்க, அடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, இது அப்படியே இங்க பாருங்க 2 இருக்குது இல்லையா, 1 3 3 2 3 6, இங்க 15 மட்டும் தான் இருக்குது, அந்த 15 எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதுல 7 மட்டும் தான் இருக்குது, இந்த 7 எழுதிக்கிட்டேன். அப்போ 6:15:7 இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா தெளிவா ஆப்ஷன் சில இருக்குதுங்க. சூப்பர்பா, இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சா? வாங்க 4 கணக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன், அழகா போட்டு பாக்குறீங்க. நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குது, அதுல கணக்கு கிடக்குது, நீங்க அங்கேயே போய் பார்த்துங்க. நான் ஜஸ்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போயிடுறேன், சரிங்களா? 25வது கேள்வி. A:B = 6:12, B:C = 9:27 எனில் A:B:C இன் விகிதம் காண்க. 2021 டிஎன்பிசில கேட்டிருக்கான். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் போட்டுருங்க, சரிங்களா? போட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ 2:6:1, பி 1:2:6, சி 1:6:2, சி டி 2:1:6 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. 25வது கேள்வி ஹோம்வொர்க். அடுத்தது 26வது கேள்வி ஹோம்வொர்க் தான் சாமி. A:B 8:12 மற்றும் B:C 24:15 எனில் A:B:C இன் விகிதத்தை காண்க. 2022 டிஎன்பிசில கேட்டிருக்கான். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி கடு கடு கடுன்னு போடுங்க. ஆப்ஷன் ஏ 16:24:15, சி 12:24:15, பி 8:24:15, டி 16:12:15 அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. அடுத்தது 27வது கேள்வி ஹோம்வொர்க். அடே என்னப்பா இது, இன்னைக்கே முடிஞ்சு போடணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எக்ஸாம் போது ஒரு முறை தான் பார்க்கணும், சரிங்களா? A:B = 4:6, B:C = 18:5 எனில் A:B:C இன் விகிதம் அப்படின்னு 7/2/2023 1/4/2023 டிஎன்பிசில கேட்டுக்கிறாங்க, டிஎன்பிசில, சரிங்களா? பாஸ் பண்ணுங்க, போடுங்க. ஆப்ஷன் ஏ 16:22:30, பி 12:20:5, சி 14:20:15, டி 12:18:5 அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க. 27வது கேள்வி. அடுத்தது 28வது கேள்வி ஹோம்வொர்க். 4 கேள்வி ஹோம்வொர்க் அப்படியே தொடர்ந்து, சரிங்களா? A:B = 7:13 மற்றும் B:C 65:25 எனில் A:B:C அப்படின்னு 27/5/2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க, ஆன்சரை போடுங்க. ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 7:13:25, பி 7:13:5, சி 7:65:25, டி 7:5:25 அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. பாருங்க, எல்லாம் 2023 2022 ரெகுலரா கேட்டுருக்காங்க, சரிங்களா? ஓகேப்பா, 28 கேள்வி முடிச்சாச்சு, 5 கேள்வி ஹோம்வொர்க் ஆகி போயாச்சு. அடுத்ததா 29வது கேள்வி. இந்த கேள்வி நான் பின்னாடி சொல்றேன், சரிங்களா? இது ஏன்னா இங்க சொல்றேன், இது வேற டைப்பு. ஸோ இதை முடிச்சுட்டு அதை சொல்றேன், ஓகேங்களா? ரைட், இங்க பாருங்க 30வது கேள்வி பாருங்களேன். ஏதாவது டவுட் இருந்தா அந்த 5 கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கொடுங்க, நான் அடுத்த கிளாஸ் போது அதை சொல்லிடுறேன், சரிங்களா? 3A = 5B = 6C எனில் A:B:C இன் மதிப்பு காண்க. ஆத்தாடி, இது நான் பார்த்தா இப்படி இருக்குதே அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடிலாம் A:B ஒரு மதிப்பு கொடுத்துருவோம், B:C ஒரு மதிப்பு கொடுத்துட்டு A:B:C கேட்டான், கரெக்டா? இது வரைக்கும் அதான் பார்த்தோம். ஆனா இங்க என்னன்னா ஈக்குவல்ல கொடுத்துருக்கான். 3A = 5B = 6C, அவ்வளவுதான்ப்பா. இதுல A:B:C கேட்குறாங்களே, இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டா நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் முதல்ல இங்க A:B:C எழுதிக்கிறேன். ஓகே, எழுதிட்டு இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ரேஷியோல இது எப்படி இருக்குதுன்னா 3Aவும் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். 3Aனா 3Aவும் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். 5Bனா 5Bயும் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். 6Cனா 6Cயும் பெருக்கல்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரேஷியோ டாபிக்ல பெருக்கல்ல கொடுத்துட்டு, ஏன்னா இது பெருக்கல் தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த A/3 வச்சுங்க இந்த இடத்துல, அப்படின்னா இதுக்கு மீனிங்னா இது பின்னத்தில் இருக்குது. ஏவும் 3ம் பின்னத்தில் இருக்கு. ஓகேவா, புரியுதுங்களா? அது பின்னத்தில் இருந்தா அது வேற டைப். ஓகேவா, புரிஞ்சுங்க. அப்போ இந்த ரேஷியோல பெருக்கல்ல கொடுத்துட்டு பிட்வீன்ல
ஈக்குவல் டு இருந்தா, புரியுதா? ரேஷியோல பெருக்கல்ல கொடுத்துட்டு பிட்வீன்ல ஈக்குவல் டு இருந்தா எதை நான் கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி எண்களை பெருக்குங்க. இதான் ரூலு, சரியா? அப்ப நான் ஏவை கண்டுபிடிக்கணும், அப்படியே கை வச்சு மறைச்சிங்க. அந்த மூணையும் சேர்த்து மறைச்சிக்கணும், சரியா? மறைச்சிக்கிட்டே கண்ணுல வேற எந்த நம்பர் தெரியுதோ அதை பெருக்குங்க. 5 தெரியுது, 6 தெரியுது, அவ்வளவுதான், அதை பெருக்குங்க. 5 இன்ட்டு, இருங்க கலர் மாத்திக்கலாமா? ஓகே, 5 இன்ட்டு 6 அப்படிதாங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? புரியுது. அடுத்தது நான் இப்போ பிஏ கண்டுபிடினா பிஏ மறைச்சுங்க, கை வச்சு மறைச்சுங்க. மீதி கண்ணில் என்னன்னு தெரியுது, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 3யும் 6யும் இங்கே பெருக்குங்க. அடாடாடா, 3 இன்ட்டு 6, புரியுதுப்பா? பிட்வீன்ல ரேஷியோ வச்சுக்கணும் தான். நீங்கள் பெருக்கி கூட போடுங்க, அடிக்க முடிஞ்சா அடிக்கலான்றதுக்காக நான் பெருக்காம ஜஸ்ட் நம்பரை போட்டுக்கிட்டேன், சரியா? அடுத்தது இப்போ நான் வந்து சிஏ கண்டுபிடிக்கணும். சிஏ கண்டுபிடினா சி அப்படியே வரல வச்சு மறைச்சிங்க. சி 6 எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டா மீதி என்ன தெரியுது, இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 5 3 பெருக்குங்க. ஓகேப்பா, தெளிவா புரிஞ்சிடுச்சு. அப்போ 5 இன்ட்டு 3, சரிங்களா? புரியுதா? புரியுது. இதுல ஏதாவது அடிக்க முடியுமான்னு பாருங்க. கட்டாயமா அடிக்கலாங்க. இது பாருங்களேன், ஓர் 3 3, ஈர் 3 6, ஈர் 3 6, இது 1, சரியா? இங்க என்ன இருக்கு, வேற இங்க 3 இருக்குது, இங்க பாருங்க 3 இருக்குது. ஓகே, கடவுட்டு விடுங்க. இது 3, வேற எதுவும் அடிக்க முடியாதுங்க, கரெக்டா? சரி, அப்ப பெருங்க. இந்த 2 இங்க, அந்த 2 இங்க இருக்குது இல்ல, 5 அது அப்படியே தான் இருக்குது, ஓகேங்களா? இங்க 3 இருக்குது இல்ல, அது 3 அப்படியே தான் இருக்குது, ஓகேவா? இங்க 5 இருக்குது இல்லையா, அதுவும் இருக்குது. ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் நான் அடிச்சிருக்கேன், சரியா? புரியுதா? புரியுது. இப்போ பெருங்க, ஓர் 5 5 5 10 ஈஸ்ட்டு, ஓர் 3 3 ஈர் 3 6 ஈஸ்ட்டு 5, ஓர் 5 5, ஓகேங்களா? அப்போ 10 ஈஸ்ட்டு 6 ஈஸ்ட்டு 5ங்க எங்கிட்ட இருக்குது பாருங்க. ஆப்ஷன் ஏல பர்ஃபெக்டா இருக்கு, சரியா? ஸோ சார் எனக்கு இது புரியல சார் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த 5 6 பெருக்கிட்டு கூட சுருக்குங்க. நான் ஒன்று அது போட்டு காமிக்கிட்டுமா? இது பாருங்க, இது முடிச்சிட்டேன், உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். 5 6 30, அந்த 30 எழுதிங்க, ஓகேவா? ரேஷியோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 6 3 18, அந்த 18 இங்கே எழுதிக்குங்க, சரியா? இதை பெருகாமே டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். அடுத்தது 3 5 5, இதை எழுதிக்குங்க, சரியா? இப்போ பாருங்க, இது ஏ, இது பி, இது சி. இங்கே சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க. இப்போ இதில் சுருக்கணும். எப்படி சுருக்கலாம், எந்த வாய்ப்பாயில் சுருக்கலாம், 3 வாய்ப்பாயில் சுருக்கலாம் இல்லையா? ஓர் 3 3, ஓகேங்களா? ஈர் 3 6 3 9, 4 3 12, 5 3 5, 6 3 18, அடுத்தது 5 3 5. பாருங்க, இப்படி சுருக்கலாம். ஏன் நீங்கள் பெருகி சுருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்பு போகிறேனே தவிர, எனக்கு இதுவே ஈஸியாக இருக்குது சார்னா தாராளமாக செய்யுங்க, சரிங்களா? நான் ரூல் சொல்லிட்டேன், நீங்கள் போடுறது எந்த விதமாக வந்தாலும் போடலாம். புரிஞ்சிருச்சுங்களா? புரியுதுப்பா. அடுத்த கேள்வி வாங்கோ. அடுத்ததும் இதே மாடல் தாங்க கேட்டிருக்கான். இதை பாருங்களேன், இருங்க இதை அழிச்சிட்டு வந்துடுறேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ இதை அழிச்சாச்சு. இதில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4z எனில் x is to y is to z என்பது 2017 2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க. இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 3x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4z. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரேஷியோவில் பெருக்கல், ஏன்னா 3xும் பெருக்கல் இருக்கு, 3yயும் பெருக்கல் இருக்கு, 4zம் பெருக்கல் இருக்கு. இது 2ங்க, சரிங்களா? ஓகே, 2x 3y 4z, ஓகேவா? எல்லாமே பெருக்கல்ல இருந்து பிட்வீன்ல ஈக்குவல் டு இருந்தா எதை நீங்க கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருக்குங்க. இப்போ நான் போன கணக்கு சொன்னதே தான். அப்போங்க பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் எழுதிக்கிட்டேன். இதில் நான் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை நான் மறைச்சிக்கிட்டேன். மீதி இருக்கிற எண்ணு 3 4, கரெக்டா? அப்போ இங்கே 3 இன்ட்டு 4 கீழே எழுதிக்கிறேன். 3 இன்ட்டு 4 ரேஷியோ. அடுத்தது நான் ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய்யை கண்டுபிடினா ஒய்யை வரல வச்சு மறைச்சிக்குங்க. மறைச்சிக்கிட்டு இங்கே 2 இருக்குதா, இங்கே 4 இருக்குது, 2 4யும் பெருக்குங்க. அப்போ இங்கே என்ன எழுதலாம், 2 இன்ட்டு 4. அதுக்கு அடுத்தது இப்போ நான் இசட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இசட்டை வரல வச்சு மறைச்சிக்குங்க. அப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 3. இங்கே பாருங்க, 2 இன்ட்டு 3. புரியுதுங்களா? புரியுது. இப்போ இதை சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுங்க, சுருக்கலாம். எதில் சுருக்கலன்னா இங்கே பாருங்க, 2ஆம் வாய்ப்பால் சுருக்குறேன், 2ல் பாதி 1, இதுலேயும் 2ல் இது ஓகே. இந்த 4 கூட இங்கே 2 அடிச்சுடலாம், 2 அடிச்சிட்டேன், ஓகேவா? அடுத்தது இதில் பாதி 2,
வேற வேற எந்த வாய்ப்பும் அடிக்க முடியாது. அப்போ இங்கே ஆல்ரெடி 3ன்னு இருக்கா, ஒரு 3 3 இரு 3 6ன்னு வரும் ரேஷியோ. இங்கே ஒரு நாள் 4ன்னு வரும் ரேஷியோ. ஒரு 3 3ன்னு வரும். அவ்வளோதாங்க. 6:4:3 ஆப்ஷன் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. தெளிவாக புரியுதுங்களா? அவ்வளோதான் சார். சரி சார், ஓகே. அதாவது பெருக்கல்ல கொடுத்து ஈக்குவல்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருக்குங்கன்னு சொல்லிட்டீங்க. ஒரு வேலை இதை இதில் கொடுத்தா என்ன சார் பண்ணுறதுன்னா அடுத்த கேள்வியை தந்துருக்கேன். இங்கே பாருங்க 33வது கேள்வி. ஏ டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இருங்க. ஓகே. ஏ டிவைடட் பை 3 ஈக்குவல் டு பி டிவைடட் பை 4 ஈக்குவல் டு சி டிவைடட் பை 7 எனில் ஏ இஸ்டு பி இஸ்டு சி மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டுட்டான். இப்போ போன கணக்கு இந்த கணக்கு பாருங்க. 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4zன்னு சொன்னானா, அப்போ இது எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருந்து பிட்வீன்ல ஈக்குவல்ட்டு இருந்தா நான் என்ன பண்ண சொன்னேன்? எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருக்குங்கன்னு சொன்னேன். கரெக்டா? ரைட். புரியுதா? புரியுது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா வகுத்தல் பின்னத்துல இருக்குது. ஏவும் 3ம் பின்னத்துல இருக்கு, பியும் 4ம் பின்னத்துல இருக்குது, சியும் 7ம் பின்னத்துல இருக்கு. இந்த மாதிரி பின்னத்துல இருந்து பிட்வீன்ல ஈக்குவல் டு கொடுத்தா ஏவுக்கு கீழே என்ன இருக்கோ அதுதாங்க ஏ. ஓகேவா? அப்போ ஏ இஸ்டு பி இஸ்டு சியை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்து பிட்வீனில் ஈக்குவல் டு இருந்தால் ஏவுக்கு கீழே என்ன இருக்குது? 3, அதுதான் ஏ. பிக்கு கீழே என்ன இருக்குது? 4, அதுதான் பி. சிக்கு கீழே என்ன இருக்குது? 7, அதுதான் சி. சுருக முடிஞ்சா சுருங்க, இல்லைன்னா ஆன்சரு. சுருக முடியாது. 3:4:7 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? புரியுதுப்பா. இப்போ தெளிவாக புரியுதுப்பா. இப்போ நம்ம ஒரு கணக்கு விட்டு வந்திருந்தோம். இப்போ இந்த கணக்கு பாருங்க. இதில் என்ன சொல்கிறான் பாருங்க. 4a ஈக்குவல் டு 5b. ஓகேவா? அடுத்தது 7b ஈக்குவல் டு 9c. இதில் என்னன்னா இது ரேஷியோவில் ஈக்குவல்ட்டில் கொடுத்துறான். இது தனி, இது தனி. கரெக்டா? இருங்க, இதை ஐஸ் விட்டுறேன். ஐஸ் விட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்னன்னா 4a ஈக்குவல் டு 5b. இது ஒரு பார்ட்டா? ரைட். நான் என்ன சொன்னேன்? இந்த 4ம் ஏவும் பெருக்கல் இருக்கு. பிட்வீன்ல ஈக்குவல் டு கொடுத்தா நான் இப்போ ஏ இஸ்டு பியை கண்டுபிடிக்க போறேன். அப்படின்னா ஏன்னா ஏவை மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருகணும். மீதி வெறும் 5 தான் இருக்கு. அந்த 5 இப்படி போட்டுங்க. ஓகேவா? அடுத்தது நான் இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும்னா பிஏ மறைச்சிக்கிட்டு மீதி நம்பரை பெருகணும். வெறும் 4 தான் இருக்கு. அந்த 4 போட்டுருங்க. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி 4a ஈக்குவல் டு 5bன்னு 2 நான் இது மட்டும் கொடுத்துருந்தா ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த பி கிட்ட இருக்கிற 5 ஏ கிட்ட கொடுத்துருங்க, ஏ கிட்ட இருக்கிற 4 பி கிட்ட கொடுத்துருங்க. ஃபினிஷ். ஓகேவா? ரூல் பிரகாரம் சொன்னேன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஏ இஸ்டு பி வந்து 5:4 முடிஞ்சிருச்சு. இப்போ பி இஸ்டு சி கண்டுபிடிக்கணும். பி இஸ்டு சி. பி இஸ்டு சின்னா இங்கே என்ன இருக்குது? 7b ஈக்குவல் டு 9cன்னு இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஈக்குவல் கொடுத்தா ஜஸ்ட் சி கிட்ட இருக்கிறத பி கிட்ட கொடுத்துருங்க. அப்போ 9. ஏ பி கிட்ட இருக்கிற 7 சி கிட்ட கொடுத்துருங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க. அப்போ 9:7. அவ்வளோதாங்க. இது நீங்களே போடுறீங்களா? இப்போ பாருங்க, ஏ இஸ்டு பி வந்து 5:4 கண்டுபிடிச்சிட்டேன். பி இஸ்டு சி வந்து 9:7 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏ இஸ்டு பி இஸ்டு சி கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி 5 கணக்கு ஹோம் மார்க் கொடுத்துருந்தேன். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க வருதான்னு. புரியுதுங்களா? கிளாஸ் புரியுதா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.